கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இதோ அன்னையை நாடி வந்திருக்கின்ற நம்மில் பலருக்கு அல்லது சிலருக்கு கவலை நிறைந்ததாக இருந்திருக்கும். எனவே எங்கெங்கோ சென்று அந்த கவலையை போக்கிக் கொள்வதற்காக, அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சென்று பார்த்து ஒன்று முடியாமல் அன்னையினிடத்திலே வந்து, இதோ தாயே, என்னுடைய வேதனையை தீரும், என்னுடைய குடும்பங்களிலே இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த கஷ்டம் எப்பொழுது தீரும் என்று கவலைப்பட்டவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் நம்மிலே சிலர் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். கவலை கொள்ளாத மனிதன் யார் என்று கேட்டால், இந்த உலகத்திலே இருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்மிலிருந்து வருகின்ற பதிலாக இருக்கும். ஒரு சிலராவது நான் கவலை கொள்ளவில்லை, எது நடந்தாலும் நடக்கட்டும், கடவுள் என்னை பார்த்து கொள்வார், நான் ஏன் அடுத்த நாளை பற்றி கவலைப்பட வேண்டும், எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக இருக்கிறார், அவர் என்னுடைய தந்தை இறைவன். அந்த விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கவலை என்பதே தெரியாததாக, அதன் மூலமாக என்ன அவர்கள் பெறுகிறார்கள் என்றால், கவலை இல்லாத மனுஷன் நிம்மதியாக நெடுநாள் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம், நிம்மதியாக வாழுகின்ற, மகிழ்ச்சியாக வாழுகின்ற ஒரு நிலையையும் பார்க்கிறோம். அதே சமயத்திலே கவலை கொள்ளுகிறவர்களுடைய நிலை என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள், அன்றைய நாளுடைய வாழ்க்கையை வாழ மறந்து விடுகிறார்கள். இதுதான் நம்ம சொல்கிறது, யாரும் பெரிய ஞானி சொல்ல வேண்டும் என்று அல்ல. நாம் நினைப்பது, நம் அறிந்த ஒன்று, கவலைப்படுவதனால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கவலை கொள்ளுகின்ற மனிதன் எதையும் சாதிக்க முடியாது. அந்த நாளை அவன் வேஸ்டாக மாற்றி விடுகிறான். அந்த நாளை வாழ்வதற்கு, கடவுள் கொடுத்த அந்த நாளை வாழ்வதற்கு அவன் மறந்து விடுகின்றான், அல்லது இந்த கவலையினாலே அதை இழந்து விடுகிறான். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் இப்படித்தான் கவலையால் பீடிக்கப்பட்டவர்களாக, அன்றைய நாள் ஆண்டவர் கொடுத்த நாள், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு மனநிலையோடு அந்த நாளை நாம் கடக்க வேண்டுமே ஒழிய, கடப்பது என்பது வாழ வேண்டுமே ஒழிய, அடுத்த நாளை பற்றி நாம் கவலை கொள்வதோ அல்லது இறந்த நாளை, முன்னால் கடந்து சென்ற நாட்களை எல்லாம் பார்த்து வருத்தப்படுவதோ அது மனிதனுடைய வாழ்வுக்கு ஒத்து வராது என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒருவன் கவலையினால் பீடிக்கப்பட்டவனாக என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், என்ன செய்வது, இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது, எனக்கு நாளைக்கு வேலை இல்லையே என்றெல்லாம் கலங்கியவனாக சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு மூதாட்டி ஒருவர் அவனுக்கு சென்று அவனுக்கு ஆறுதல் படுத்துகிறார். இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தி என்றால், நீ கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார் என்று, இன்றைய நாளை நீ வாழ்ந்து கொள் என்று அங்கே அவனுக்கு பலவிதமான ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவனும் சிந்திக்கிறான். சிந்தித்து அவன் செல்லுகிற பொழுது வழியோரம் இந்த ஆற்றங்கரை இருக்கிறது. அந்த ஆற்றங்கரையிலே ஒரு கொக்கு நின்று கொண்டிருக்கிறது. அந்த கொக்கை பார்க்கிறார். அது அங்கே ரொம்ப கவனமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறது. உடனே அங்கே ஒரு மீன் வருகிறது. உடனே கொத்தி எடுத்து அதை சாப்பிட்டு விட்டு பறந்து விடுகிறது. அதை பார்க்கிறான், சிந்திக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், இதோ இந்த கொக்கு எனக்கு சாப்பாடு இல்லையே, இல்லை மீன் கிடைக்கவில்லையே என்று கவலை கொள்ளவில்லை. மாறாக அன்றைய நாளிலே அது அங்கு இருந்து எனக்கு கொடுக்கிற எனக்கு கிடைக்கிற அந்த மீனை சாப்பிட்டு விட்டு சென்றால் போதும், அடுத்த நாளை பற்றி அது கவலைப்படுவதில்லை. காரியத்திலே கண்ணும் கருத்துமாக அந்த கொக்கு இருக்கிறது.
அந்த நாளை அது செலவழிக்கிறது என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு படுகிறது. அதுவும் சரிதான் என்று அவன் உணர்ந்தவனாக என்ன செய்கிறான், அன்றிலிருந்து அவன் அடுத்த நாளை பற்றி கவலைப்படுவது இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இறைவன் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த கொக்கு போல நானும் இன்றைய வேலையை மட்டும் பார்த்தால் போதும், இன்றைய வேலையை மட்டும் பார்த்தால் போதும், மற்றதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதை அவன் உணர்ந்து அன்றிலிருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கவலை நாளைய பிரச்சனையை தீர்ப்பது கிடையாது, இன்றைய நிம்மதியை திருடிவிடும். கவலையை விடு, கடவுளை பிடி, அந்தந்த நாளுக்கு அனுதினம் பாடு போதும், அன்றன்று நாளைக்கு அன்று நாம் செய்கின்ற செயல் போதும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும் என்பதை நாம் விவிலியத்திலிருந்தும் மற்ற அறிஞர்கள், ஞானிகள் அவருடைய வார்த்தைகளிலிருந்தும் நாம் பார்க்கிறோம். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு நிலக்கிழார் ஒருவன் தானியங்களை விதைத்து, விவசாயி அந்த தானியங்களெல்லாம் விதைத்து அவன் சம்பாதிக்கிறான், நிறைய தானியங்களை சேர்க்கிறான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டிலே பல களஞ்சியங்கள் இருக்கிறது, இன்னும் மிகுதியாக தானியங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, எனவே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய தானிய கிடங்குகளை இடித்து பெரிதாக்குவேன், சேர்த்து வைப்பேன், நான் நிம்மதியாக வாழ்வேன், நெஞ்சே களிகூறு, உனக்கு மிகுதியான செல்வங்கள் இருக்கிறது என்று அவன் அங்கே நிம்மதியாக இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு கவலை, என்ன அந்த செல்வத்தை எல்லாம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு அங்கே அவன் யோசிக்கிறான், தானியங்களை பெரிதாக்குகிறான். இருந்து கொண்டு என்ன செய்கிறான் என்றால், தானியங்களை எதற்காக கடவுள் கொடுத்தார் என்பதை மறந்துவிட்டு அவன் நினைக்கிறான், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், என்கிட்ட தான் இந்த சொத்துக்கள் இருக்கணும் என்ற ஒரு நிலையிலே அதே அவனுக்கு ஒரு கவலை. அப்போ தான் ஆண்டவர் அவன் இடத்துல சொல்லுகிறார், அறிவிலியே, இன்னைக்கு நீ இந்த சேர்த்து வைத்த செல்வமெல்லாம் என்ன, நாளைக்கு நீ சாவ போகிற, இன்றைக்கே நீ சாவ போகிற, செத்த பிற்பாடு இந்த தானியங்களை எல்லாம் யார் கொண்டு செல்வது? எனவே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை பயன்படுத்தி புண்ணியங்களை சம்பாதித்து கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் உனக்கு இந்த செல்வங்களை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த ஞானத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நம்மிடத்திலும் கேட்கிறார், கவலைப்படாதீர்கள். எதை பற்றி? இன்னைக்கு பல பேர் அதுமாரி தான் நினைக்கிறாங்க, பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது அடித்து இது பண்ணாவது அவனை சம்பாதிக்கணும், நிறைய சொத்துக்களை சேர்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு சங்கடங்களை கொடுத்தாவது இந்த சொத்துக்களை சேர்த்து நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடவுள் அதை விடமாட்டார். கடவுளுக்கு முன்பாக நாம் நீதி நேர்மையோடு ஆண்டவருக்கு அன்பு செய்து ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழுகின்ற மனிதன்தான் எத்தனை செல்வங்கள் வந்தாலும் அவன் நிம்மதியாக வாழ முடியும். இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, நிறைய செல்வந்தர்கள் படுத்துக்கிட்டு ஐயோ என்ன செய்கிறது, ஐடி ரைடு வந்துருமா அப்படின்ட்டு இருக்கிற செல்வத்தை வைத்துக்கொண்டு அவன் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறானே ஒழிய இல்லாதவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெருவில் பிச்சைக்காரன் என்ன செய்கிறான், ஒன்றுமே இல்லை, போட்டுக்கிற சட்டை கூட இல்லை, ஆனால் நிம்மதியாக படுத்து உறங்குகிறான், எதன் மீது பற்று இல்லாமல். கடவுள் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசம்தான் அத்தகைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு. எனவே அத்தகைய ஒரு உள்ளத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வெளிப்படையாக இந்த வார்த்தையின் மூலியமாக, இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இன்னும் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், நமக்கு எவ்வளவோ ஆறுதலான வார்த்தைகள் இருக்கிறது. கவலை கொள்ள வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வசனங்களை, இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தையை நாம் நம்புகிறோமா? நம்பினால் அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் அழைக்கிறார். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வீறுகொள், துணிந்து நெல், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அப்போ கடவுள் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், என்னிடத்தில் எல்லாமே கடவுள் இருக்கிறார், அதை விட என்ன ஒப்பற்ற என்ன செல்வம் நமக்கு தேவை? கடவுள் தான் நமக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறார் என்பதையும் இந்த விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம்.
அப்போ அவர் சொல்லுகிறார், ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்ற இறைவனாகத்தான் நம்முடைய இறைவன் இருக்கிறார். நாம் தேடி வந்த கடவுள் இருக்கிறார். மேலுமாக திருப்பாடல் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார் என்று சொல்லுகிறது. எனவே விவிலியத்திலே அத்தகைய ஒரு ஆழமான உறுதியான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஆண்டவர் நமக்கு இத்தகைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தை உண்மையானது, இறை வார்த்தை வாழ்வு தரக்கூடியது, இறை வார்த்தை நம்மை கடவுளிடத்திலே சேர்த்து கடவுளுடைய அந்த பேரின்ப வாழ்க்கையிலே அழைத்து செல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் நமது விசுவாசம். எனவே இயேசு இந்த திருப்பாடல் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு. யாருக்கு நிம்மதியாக இருக்கும்? நேர்மையாளர்கள். இந்த உலகத்திலே நேர்மையாக வாழ்ந்து ஆண்டவருடைய விசுவாசத்திலே வாழ்ந்து ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் சிறந்தவராக என்னை வழிநடத்துகின்றார், ஏனென்றால் அவர் நம்முடைய இறைவன், நம்முடைய தந்தை, என்னை பாதுகாக்கின்றார். அந்த விசுவாசத்திலே வாழுகின்ற நேர்மையாளர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் வீழ்ச்சியுற நம்மை விடமாட்டார் என்று இவர் சொல்லுகிறார். மேலுமாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் என்ன செய்ய வேண்டும்? நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாது. இன்றைக்கி நம்ம இங்கே கோயிலுக்கு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் வந்தவுடனேயே நாம் வீட்டில் இருக்கிற பொழுது கூட இந்த கவலை நாம் கொள்ளவே கூடாது. அப்போ தான் நம்முடைய விசுவாசம் உண்மையான விசுவாசம். எங்கிருந்தாலும் கடவுள் என்னை பார்த்து கொள்வார், எங்கிருந்தாலும் என்னோடு இருக்கின்ற தெய்வம், என்னோடு வாழுகின்ற தெய்வம், என்னுடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாக இருக்கிற தெய்வம் என்னை வழிநடத்துவார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் வாழ வேண்டும். அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்திலே வாழுகின்ற பொழுது நமக்கு கவலை இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகின்றார். அவ்வாறு நாம் மனித பலவீனத்தினாலே நாம் கவலை கொண்டாலும் அவ்வப்பொழுது நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை இது, இந்த வார்த்தையின் வழியாகத்தான் வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும் என்ற அந்த உறுதியான மனநிலையிலே வாழ வேண்டும். அப்படி நாம் கவலை கொள்ளுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? கடவுள் சொல்லுகிறார், நன்றியோடு கூடிய இறைவேண்டல். என்ன துன்பம் வந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, வீட்டில் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டார், இல்லை அம்மா இறந்துட்டாங்க, வாழ்வாதாரம் போய்விட்டது, கவலை கொள்ளாதே, கடவுள் இருக்கிறார். ஏதோ ஒரு வழியிலே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தரவல்லவராக இருக்கிறார். அந்த சமயத்தில் கூட என்ன செய்யணும்? அந்த துன்ப நேரத்தில் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் ஜெபம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அது பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக, எதிர்கால வாழ்வுக்காக ஆண்டவர் இதை செய்திருக்கிறார் என்று அதை நம்புங்கள். நன்றியோடு ஆண்டவரை நினைத்து பாருங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய கவலை கொள்ளுகின்ற நேரங்களிலே ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளையும் அப்பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் எடுத்து சொல்லலாம் என்று ஆண்டவர் இங்கே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார். மேலுமாக இறுதியாக இந்த இறை வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், முதல் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இறை வார்த்தை நமக்கு ஊக்கம் அளிக்கிறது. என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இதை விட நமக்கு என்ன இறை வார்த்தை தேவை? கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் நம்மீது கவலை கொண்டுள்ளார். நம்ம ஆண்டவரை விட்டு வெகு தொலைவுக்கு சொல்லுகிற பொழுது பாவத்தினால் அல்லது அந்த இளைஞர்கள் இல்லை மற்ற கோயிலுக்கு வராதவங்கள்லாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், சென்று கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய காலம் கலிகாலம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு என்று சொல்லிக்கொண்டு எதையோ பார்த்து கொண்டு நம்முடைய சமூகத்தை
அழித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நிலை போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எடுத்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இதை செய்யலைன்னா நான் செத்து போயிடுவேன். இது ஒரு மிரட்டல். இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை இன்று நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே கவலைப்பட்டு, ஐயோ இப்படியெல்லாம் ஊட்டி வளர்க்குறோமே, ஆனால் இந்த பிள்ளை நன்றாக வளராமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல, கவலையாக இருக்கிறது. இதுதான் உலகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். இந்த எழுது போன ஆட்டை தேடிதான் நான் வந்திருக்கிறேன் என்ற அந்த ஊர்ஜிதமான ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் நம் பக்கம் இருக்கிறார், நம்மில் இருக்கிறார். அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், அதிலும் சிறப்பாக கடவுள் சொல்லுகிறார், நான் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளேன். ஏன்? இறைவன் நம்முடைய வானக தந்தை. இதை உணர்ந்தாலே நம்முடைய சிந்தை குளிர்ந்திடும் என்று கவிஞன் ஒருவன் பாடுகிறான். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும், இறைவன் நமது வானக தந்தை. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். அந்த விசுவாசத்திலே கடவுளிடம் நம்முடைய கவலைகளை எல்லாம் விட்டு வைப்போம், அவரிடம் விட்டு விடுவோம். அவர் நம்மீது கவலை கொண்டுள்ளார். இவர்கள் என்னுடைய மக்கள், இவர்களை நான் காப்பாற்றுவேன், இவருடைய வாழ்க்கையிலே நான் இருந்து நான் இவர்களை வழிநடத்துவேன், அரணாக இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த இறைவார்த்தையை நம்பி என்றும் நாம் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.